வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இடம் வாங்கி வீடு கட்டலாமா அல்லது கட்டின வீடாக வாங்கலாமா அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒரு சிலரை பாருங்க, இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நல்ல இடமா பார்த்து பார்த்து அந்த இடத்துல வீடு கட்டி குடி போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு சிலரை பாருங்க, கட்டின வீடாக இருந்தால் நல்ல வீடாக அமைஞ்சால் போதுங்க, அப்படியே போய் வீடு சுத்தம் பண்ணி பால் காய்ச்சி குடி போயிடணும், கிரகப்பிரவேசம் மாதிரி பண்ணி குடி போயிடலாம். நம்ம இடம் வாங்கி வீடு கட்டணுன்னா அது ரொம்ப அலைச்சலாகிடும், ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும். அப்படிங்கனால கட்டின வீடாக நல்ல வீடாக எங்களுக்கு அமைஞ்சாலே போதுங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் அது அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு அமையும். எப்படி இவங்க போய் கட்டின வீடு பார்த்தாலும் அவங்களுக்கு நல்லபடியாக அந்த வீடு அமையாது. வீடு ஒரு பழைய வீடாகவோ அல்லது இவங்களுக்கு எதிர்பாராத அமைப்பில் அந்த வீடு அமைய மாதிரி இருக்குது, வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துலேயே வீடை போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு காலி இடம் மட்டும் நல்ல இடமா அமைஞ்சு அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி அமையாமல் நல்ல நல்ல வீடுகளாக அவங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். கட்டின வீடாகவே அமையுதுங்க, நல்ல வீடாக அமையுது, வாங்கிடலாமான்னு கூட தோணுது. இருந்தாலும் நாம் கட்டின வீடு மாதிரி வருங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட மனசே இல்லாமல் அந்த வீட்டை போய் வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் அமைப்பு வருது அப்படின்னா அது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இடம் வாங்கி அவங்களால வீடு கட்ட முடியும், அல்லது கட்டின வீடாக அவங்களுக்கு அமையுது அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வருது அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவகங்க. அந்த 4ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு வீடு அமையணும் அப்படின்னா 4ஆம் இடம் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் மெயினாக இருக்கணும், சரிங்களா? இப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், புதன் சுக்கிரன் இணைந்து அந்த லக்னத்துக்கு மறையாமல் பலம் பெற்று இருந்தால் அவங்க இடம் வாங்கி வீடு கட்ட யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அந்த லக்னத்துக்கு மறையாமல் பலம் பெற்று இருந்து 4ஆம் அதிபதியோட சம்மந்தம் பெற்றிருந்தாலும் சரிங்க, 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்க இடம் வாங்கி நல்ல இடமாவே வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் மெயினாக இருக்கணுங்க, அது பார்த்துக்கோங்க. அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் அந்த லக்னத்துக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தோ ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டோ பலம் பெற்று இருந்தாலும் அவங்களும் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சம்மந்தப்பட்டு இணைவோ பார்வையோ சேர்க்கையோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த புதன் பகவானோட செவ்வாய் பகவானும் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் அந்த லக்னத்துக்கு மறையாமல் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்து புதன் சுக்கிரன் இணைவு இருந்தாலும், அல்லது சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருந்தாலும், அல்லது புதன் செவ்வாய் இணைவு இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டு அந்த லக்னத்துக்கு மறையாமல் பலம் பெற்று இருந்தாலே போதுங்க. இவங்க சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல இடமாக அமைஞ்சு அவங்க வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கிரகங்கள் இந்த அமைப்பில் இருந்து இவங்க சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனால் இவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல இடமாக அமையும். சரி, இப்போ கட்டின வீடுமாக தான் அவங்களால வாங்க முடியும், இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த கிரகங்கள் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிர பகவானும் மெயினாக சுக்கிர பகவானை விட செவ்வாயும் புதனும் வக்கரமாகியோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல 6, 8, 12ஆம் இடத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாலோ செவ்வாயோ புதனோ இந்த மாதிரி அமைப்பில் இந்த கிரகங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா இவங்களோட இந்த சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் 4ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்காது. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா
கட்டின வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் நல்லபடியாக அந்த கிரகத்தோட புதனோடையோ அல்லது செவ்வாய் பகவானுடைய சம்மந்தப்பட்டு இருந்து அந்த கிரகங்கள் செவ்வாயோ புதனோ பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களால தாங்க இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்காது. கட்டின வீடாக அவங்களுக்கு அமையும். ஏன்னா 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி நல்லா இருந்து சுக்கிர பகவானும் நல்ல அமைப்பில் இருந்து செவ்வாயோ அல்லது புதனோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தான் கட்டின வீடாகவே அமையும், நல்ல வீடாகவே அமையுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்க பொறுத்த வரைக்கும் கட்டின வீடாகவே வாங்கினாவே போதுங்க, அவங்களுக்கு நல்ல வீடாகவே அமையுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சரிங்களா. இப்போ என்ன சொன்னேன், இந்த கிரகங்கள் புதனோ செவ்வாயோ பாதிக்கப்பட்டு இருந்தால், ஏன்னா நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 2 கிரகங்கள் ஆகுங்க. அதாவது பூமிக்காரகர் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவானும் ஆவார், புதன் பகவானும் வருவார். இப்போது இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது இல்லைங்களா, இடம் இந்த இடத்த குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன் பகவானை சேர அமைப்பு. அது விவசாய நிலம் பூமி அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாயும் சேரும். அப்படிங்கிறதுனால இந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சமாகவோ வக்கரமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு சுக்கரனோட சம்மந்தப்பட்டு 4ஆம் இடத்தோடையோ 4ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தான் கட்டின வீடாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா. ஆனால் இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அந்த லக்னத்துக்கு திரிகோணஸ்தானத்திலையோ கேந்திரஸ்தானத்திலையோ புதனோ சுக்கரனோ அல்லது புதனோ செவ்வாயோ இந்த 4ஆம் இடத்தோடையோ 4ஆம் அதிபதியோட ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்டு அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ பலம் பெற்று நின்று அவர்களை அந்த லக்ன சுபர்கள் பார்வையோ சேர்க்கையோ சாரத்திலையோ இந்த மாதிரி அமைப்பில் அந்த நின்ற அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் தானாகவே அவங்களுக்கு அமையுங்க, நல்ல இடமாவே அமைஞ்சு அங்கே வீடு கட்டி குடி போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா. அல்லது புதனோ செவ்வாயோ பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டின வீடாக வாங்கி அவங்க குடி போகக்கூடிய அமைப்பாயிடுங்க. இது தாங்க கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கணும், அல்லது இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இடங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் நல்லா இருக்கணுங்க. அல்லது பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த 3 கிரகங்களும் அந்த லக்னத்தில் வந்து முக்கியமாக வகிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டிருந்தால் பஞ்சமாதிபதி பாக்கியபதி இவங்களை யாராவது நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு இவங்களுடைய சேர்ந்து சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஏதாவது அந்த தசநாதன் கூட சம்மந்தப்பட்டு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அங்கே இடத்துல ஒரு பத்திரம் விஷயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதன் பகவான் வந்து பத்திரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வர்றதுனால இந்த பத்திரத்தில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். இடம் வாங்கினாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லாத அமைப்பெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியோ அல்லது பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராத அமைப்பாகவும் ஆயிடுங்க சரிங்களா. இது தாங்க கட்டின வீடு வாங்கலாமா அல்லது இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னா இந்த கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் அவங்க எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு இந்த கிரக அமைப்பு பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவு அமைப்பு பலன் எடுத்துடலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.